தற்போதைய அண்மை செய்தி. தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய மக்களுக்கு தற்போது விமான பயண கட்டணம் உயர்ந்திருக்கிறது. கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊருக்கு போகும்போது ஒரு கட்டணம், வரும்போது ஒரு கட்டணம் என இரட்டை கட்டண முறை தற்போது அமலில் வந்திருக்கிறது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ராதிகா. தொடர் விடுமுறை முடிந்து பயணிகள் ஒட்டுமொத்தமாக சென்னை திரும்ப தொடங்கியதால் வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களின் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதையடுத்து சென்னைக்கு வரும் விமானங்களில் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் சென்னையில் இருந்து வெளியூருக்கு செல்லும் விமானங்களின் கட்டணமும் குறைத்து காணப்படுகிறது. விமான நிலையங்கள் ஒரே ஊருக்கு போகும்போது ஒரு கட்டணமும் வரும்போது ஒரு கட்டணம் என இரட்டை கட்டண முறையை செயல்படுத்துவதால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறைகளை ஜாலியாக கழிப்பதற்கு சென்னையில் வசிக்கும் பல லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய சொந்த ஊர்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பமாக கடந்த வாரத்தில் புறப்பட்டு சென்றனர். பொங்கல் பண்டிகை முடிந்து விடுமுறையை நிறைவடைந்த நேரத்தில் வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். அதுபோன்று பயணிகளில் பல பேர் விடுமுறையை முழுமையாக கழித்துவிட்டு ஞாயிறு அன்று விமானங்களில் சென்னை திரும்புவதற்காக விமானங்களில் டிக்கெட் முன்பதிவுகள் செய்கின்றன. இதனால் மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய இடங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களிலும் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஒரு சில டிக்கெட்கள் மட்டுமே உள்ளன. அந்த டிக்கெட் கட்டணமும் பல மடங்கு அதிகமாக உள்ளன. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வரும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்தாலும் அதே நாளன்று நாளை சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் டிக்கெட் விமானங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளது. மதுரை சென்னைக்கு, அதாவது மதுரையிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய டிக்கெட் 10,000 முதல் 17,000 வரை வசூலிக்கப்படுகிறது. அதே போல் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய விமானத்தின் சேவை கட்டணமாக 3,000 5,000 வரை வசூலிக்கப்படுகிறது. அதே போல் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய விமான கட்டணம் சாதாரண நாட்களில் 6,000 இருந்தது போது இப்போ பண்டிகை நாள் முடிந்து, அதாவது திருச்சியிலிருந்து பயணிகள் வருவதற்காக 11,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதே போல் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்வதற்கு 4,000 6,000 வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி, சேலம் இது போன்ற பகுதிகளில் அங்கிருந்து, அதாவது அந்த பகுதி மக்கள் சென்னைக்கு வரும்போது 2 மடங்கிலிருந்து 3 மடங்காக கூடுதலாக வசூலிக்கும் நிலையில் இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு குறைந்த அளவே வசூலிக்கப்படுகிறது. இது போன்ற விமான கட்டணங்கள் ஒரே நாளில் ஒரு ஊருக்கு, அதாவது விமானத்தில் செல்லும் போதும் வரும்போதும் 2 மடங்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் மிகுந்த குழப்பத்தில் உள்ளனர். பயணிகளின் கூட்டம் பயன்படுத்தி கொண்டு பயணிகளிடம் அதிக கட்டணங்களை விமான நிறுவனங்கள் வசூலிப்பதாக பயணிகள் தரப்பில் குறையும் கூறுகின்றனர். இது போன்று சென்னையிலிருந்து வெளியூருக்கு வரக்கூடிய போதிய மக்களின் வசதிகள் குறித்து விமான சேவைகளும் பல செய்யப்பட்டுள்ளன. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.